அடுத்து என் தலைமை நயினார் நாகேந்திரன் தா என்ன அவர் அவர் ஒரு ஆரம்பத்துல என்ன சொல்றாரு, இந்த மேடையை பாருங்க, அந்த மேடை எவ்வளோ அறிவார்ந்த தலைவர்கள் இவங்கெல்லாம் எப்படி நிறைஞ்சிருக்காங்க பாருங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி மட்டும் இது நடந்திருந்தாங்க, இன்னைக்கு அரசியல் புதே வேற, இன்னைக்கு தமிழ்நாடு இருந்திருக்க இடம் வேற. என்ன ஒரு இது 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த கூட்டம் இருந்துருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு அரசியல் அலையை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்றீங்க என்ன? அதெல்லாம் எப்படிப்பட்ட பேச்சுகள் தெரியுமா? பொன்னெழுத்தால பொறிக்கப்பட வேண்டியவை. டமார்னு அவர் வந்து சரத்குமாரை பற்றி பேசிட்டு காங்கிரஸ் பக்கம் போகிறாரு. காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜரை வந்து என்ன அளவில் வச்சிருந்துச்சு அப்படின்னு எல்லாம் ஆரம்பிச்சு, இன்னைக்கு மோடி அரசு கிட்டத்தட்ட 14.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாப்புல. சும்மாவா கொடுத்துச்சு? எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நிர்மலா சீதாராமன் அம்மா பத்தி கேட்டார்ல, உங்க அப்பா வீட்டு காசை எடுத்து கொடுக்குறீங்க. அந்த ஒரு வார்த்தை வந்து கரெக்டான வார்த்தைன்னு சொல்லலாம். இந்த மாநிலம் கொடுக்குற நிதி எவ்வளோ? நிதின்ற விட டாக்ஸ்ன்னு தான் சொல்லணும். சாரி, அந்த டாக்ஸ்ல இருந்து ஒரு பங்கு கொடுக்குறீங்க. அதுலேயும் எண்ணி தான் கொடுக்குறீங்க. நீங்கள் ஒன்றும் தமிழ்நாட்டுக்காக மட்டும் கொடுக்கல. ஆனால் அதில் தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அண்டர் டெவலப்டு ஸ்டேட்ஸும் இருக்கட்டும், டெவலப்பிங் ஸ்டேட்ஸும் எவ்வளவோ இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு டெவலப்டு ஸ்டேட். அதனால நீங்கள் ஒரு பாரபட்சமாக்கீங்க, அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அவ்வளோ பெருமையாக நீங்கள் பேசிக்கிற கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டோட அந்த டாக்ஸஸில் இருந்தால் தமிழ்நாடு மக்கள் சிங்கிள் பர்சன் பே பண்ணுற அந்த டாக்ஸில் இருந்து தான் நீங்கள் அவ்வளோ கோடியும் கொடுத்தீங்க, அவ்வளோ நலத்திட்டங்களையும் செய்கிறீங்க. அதை வந்து ரொம்ப இதாக பேசிக்கிற கூடாது. அதுக்கப்புறம் மறுபடியும் சரத்குமார் அவர்களை பேசுகிறாரு. என்னென்னா, கிட்டத்தட்ட எந்த ஒரு பாரபட்சங்களோட எந்த ஒரு பேரமும் பேசாமல் தன்னோட கட்சியை முழுமையாக பிஜேபியில் கொண்டு வந்து இணைச்ச ஒரே ஒரு மாமனிதன் சரத்குமார் அவர்கள் தான் அப்படின்றாரு. அது உங்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. பின்னாடி வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் யாரும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு அரசியல் ஆதாயங்கிறத விட ஒரு தனிப்பட்ட ஆதாயம் இருக்கும் பட்சத்தில் தான் என்னன்னாலும் யாருனாலும் செய்வாங்க. அவ்வளோதான். சும்மா கொண்டு வந்தெல்லாம் யாரும் தன்னோட கட்சியை கொண்டு வந்து ஒரு கட்சியை இணைச்சிட்டு தலைவருங்கிற ஒரு பட்டத்தை இழந்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. இத்தனை வருஷம் பாடாப்படுற எங்கள் அண்ணனே ஒரு அவர் கட்சியை கொண்டு போய் வேற யாரு கூடயாச்சும் இணைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் முடியவே முடியாதுன்றவாரு. ஆனால் சட்டமன்றம் நாடாளுமன்றம் அப்படின்னு 2 இடத்துல இருந்த சரத்குமார் அவர்கள் போய் இணைக்கிறாருன்னா அதில் ஒரு 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 அரசியல் ஒரு தனிப்பட்ட ஆதாயம் இல்லாமையா இருக்கும். கடைசியா என்ன, சரத்குமார் அவர்கள்ட்ட வந்து இன்னைக்கு 1 கோடி ரூபா நீங்கள் கையில் கொடுத்தாலும் அதை அப்போயே எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு வெறுங்கையை விசிட்டு தான் போவார் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து சொல்கிறாரு. நம்ம பக்கத்தில் உட்காந்து யோசிக்காரு, அதை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் இன்னொரு கார் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஐயோ, ஆனா எப்படி ஆயிப்போச்சு தமிழக அரசியல் ஒரு மனுஷனோட வருகையில. கடைசி போனஸ் பாயிண்டா தனியரசு அவர்கள் வந்து என்ன பேசுறாரு, நம்மளோட இல்லை நயினார் நாகேந்திரன் இன்னொரு ஒரு விஷயம் சொல்றாரு. அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை வந்து கொடுக்கணும் மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரேஞ்சில் அவருக்கு வந்து நேஷனல் லெவலில் ஒரு பதவி கொடுக்கணும், எம்பிங்கிற ஒரு பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. எம்பி வந்து கொடுப்பாங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, அவருக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதாவோட தலைவருங்கிற ஒரு பதவியை கொடுத்துருங்க அப்படிங்கிறத ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வச்சிடறேன். இப்போ கடைசியாக வர்றேன், ஒரு போனஸ் பாயிண்டாக தனியரசு அவர்கள் என்ன பேசுகிறாரு, சீமான் அவர்களை வந்து தமிழக முதலமைச்சராக கண்டிப்பாக ஆக்கி தீருவோம் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் வந்து நாங்கள் வந்து மேற்கொள்ள போகிறோம் அப்படின்றாப்புல. இன்னொன்று அவரும் என்ன சொல்கிறாரு, சரத்குமார் அவர்களை ஒரு எம்பியா ஒரு பார்லிமெண்ட் அளவுக்கு நாங்கள் கொண்டு போவோம் அப்படின்றாரு. இதில் 2வது எப்படியோ நடந்துடும். ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு ஒரு ரூலிங் பார்ட்டி, கண்டிப்பாக அதில் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நான் சொன்னதை வந்து நீங்கள் பரிசீலனை பண்ணணும். நான் சும்மா ஜோக்கெல்லாம் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது, சரியா? அதை என்னன்றதை பார்த்து
இது பண்ணுங்க. எங்க அண்ணனை வந்து ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளாக்காதீங்க. இன்னைக்கு அம்பையில அவருக்கு ஆசையை தூண்டி விட்டு அவரை ஒரு 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 பலியாட ஆக்கணும் அப்படிங்கிற நீங்க முடிவோடு இருக்கீங்க. அதை என்னைக்குமே நடக்க விட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க யாரா இருந்தாலும் சரி.